வணக்கம், நான் உங்கள் தாரா. இது மை டியர் டீமன் அத்தியாயம் 21. டெண்டர் நடக்கும் இடத்திற்கு வந்து சேர்ந்ததும் தீரன் காரிலிருந்து இறங்கி கெத்தாக நடந்து சென்றான். அவன் பின்னால் சரவணன், தியா, டேவிட், லெஃப்ட் மற்றும் 2 கார்ட்ஸ் என அனைவரும் வந்தனர். அங்கு சந்திரன், சுந்தரம் மற்றும் ராஜலட்சுமி மூவரும் முன் இருக்கையில் வலதுபுறம் அமர்ந்திருந்தனர். வினயும் ரகுவும் தீரன் வருவதை பார்த்ததும் கொலை வெறியுடன் முறைத்தபடி அவர்களுக்கு அருகில் நின்றனர். அவர்களை கவனித்த சந்திரன், டேய் 2 பேரும் தயவு செஞ்சு அமைதியாயிருங்கடா, ஏற்கனவே இப்பதான் ஒருத்தன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்திருக்கான் என்று சொல்லி சந்திரன் அவர்கள் இருவரையும் அடக்க முயற்சி செய்தார். இவன் என்ன பெரிய ஆளா, இவனை ஏதாச்சும் செஞ்சாதான் என் ஆத்திரமே தீரும் என்று கொந்தளித்தான் ரகு. அவனை பார்த்த ராஜலட்சுமி, டேய் உனக்கு இருக்க கோவத்தை விட எனக்கு 100 மடங்கு இருக்கு. என் பையன் அங்க படுத்த படுக்கையா கிடக்குறான். வர்ற வெறிக்கு இந்த தீரன் பயல கண்டங்கனமா வெட்டி வீசணும் போல இருக்கு. ஆனா இப்ப அதுக்கு நேரம் இல்லை என்று சொல்லி அனைவரையும் அடக்கவும் எல்லோரும் அமைதியாயினர். தீரன் எல்லோரையும் பார்த்து அலட்சியமாக ஒரு பார்வையை வீசியவன் இடதுபுறத்தில் இருக்கும் முன் இருக்கையில் வந்து கால் மேல் கால் போட்டுக்கொண்டு உட்கார்ந்தான். அவன் முகத்தில் எந்த டென்ஷனும் இல்லாமல் ஹாயாக கால் மேல் கால் போட்டுக்கொண்டு உட்கார்ந்திருக்கவும் அவனை பார்த்த சுந்தரம், ஏய் சந்திரா, என்ன இவன் எந்த டென்ஷனும் இல்லாம இவன் பாட்டுக்கு ஜாலியா உட்கார்ந்துருக்கான் என்று கேட்டார். இருங்கண்ண, இன்னும் டெண்டர் யாருக்குன்னு அனௌன்ஸ் பண்ணல, அதான் என்று சந்திரன் சொல்ல, சித்தப்பா கவலைப்படாதீங்க, இந்த டெண்டர் நமக்கு தான். அவன் கோட் பண்ணதை விட நாம கம்மியா தான் பண்ணியிருக்கோம் என்று வினய் சொல்லவும் அருகில் இருந்த ரகு, ஆமாப்பா, நம்மால் ஒருத்தனை உள்ள அனுப்பி எல்லாத்தையும் கொண்டு வர சொல்லிட்டோம் என்று சொல்லவும் சந்திரன், ஷபாஸ்டா பசங்களா என்றார். அப்பொழுது டெண்டர் யாருக்கென்று அறிவிக்க எல்லோரும் வாயை பிளந்து கொண்டு பார்த்தனர். இந்த வருடம் தீரனுக்கு தான் டெண்டர் என்று அறிவிக்கவும் தீரன் தன்னுடைய கூலரை எடுத்து போட்டு கொண்டவன் சோம்பல் முறித்துவிட்டு அவர்களை திரும்பி பார்த்து நக்கலாக சிரித்தான். ராஜேஸ்வரி அங்கிருந்த சேரை தள்ளிவிட்டவள் தீரனை பார்த்து முறைத்துவிட்டு வெளியே வர மற்ற அனைவரும் தீரனை பார்த்து கொண்டே வெளியே வந்தனர். வெளியே வந்த சந்திரன், இந்த டைம் நமக்கு தான் சொன்னீங்க என்று வினய் மற்றும் ரகுவை திட்டவும், அப்பா அவன் கோட் பண்ணதை விட பெட்டரா தான் பண்ணியிருந்தோம் என்று வினய் சொல்லவும், கிழிச்சிங்க என்று திட்டிவிட்டு அங்கிருந்து சந்திரன் செல்ல, அவன் யமகாதகண்டா, கடைசி நேரத்துல ஏதோ பண்ணி மாத்திருக்கான் என்று சொல்லிவிட்டு சுந்தரமும் அங்கிருந்து சென்று விட்டார். அவர்கள் சென்றதும் வினயும் ரகுவும் தங்களுக்குள் ஏதோ பேசிக்கொண்டிருந்தனர். மற்ற ஃபார்மாலிட்டிஸை எல்லாம் முடித்துவிட்டு தீரன் வெளியே வர அவர்களிடம் அந்த நடுத்தர வயதுடையவர், ஹலோ தீரன் சார், எப்படி இருக்கீங்க என்று கேட்டபடி சிரித்து கொண்டே வந்தார். அவரை பார்த்ததும், ஹலோ வெங்கி அங்கிள் என்ற தீரன், நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க என்று தீரன் கேட்க, உங்க புண்ணியத்துல ரொம்ப சேமமா இருக்கேன் என்று சொல்லி சிரிக்கவும் தீரன் அவருடன் கை குலுக்கினான். அப்புறம் இந்த வருஷம் டெண்டர் நீங்க தான் எடுத்திருக்கீங்க போல இருக்கு என்று கேட்க அருகில் இருந்த சரவணன், பின்ன நம்ம பாஸ் நினைச்சா முடிக்காம விட மாட்டார்ல என்று சொல்லவும் வினயும் ரகுவும் அங்கிருந்து சென்று விட்டனர். அது சரிதான், உங்ககிட்ட மோதி அவனாவது ஜெயிக்க முடியுமா என்று தீரனின் புகழ் பாடினார் வெங்கடேசன். தியா அவர்களை பார்த்து கொண்டே நின்றாள். அப்புறம் தாத்தா எப்படி இருக்காங்க என்று வெங்கடேசன் கேட்க, நல்லா இருக்காரு அங்கிள், இன்னைக்கு தான் கனடா கிளம்புனாரு என்று தீரன் சொல்லவும், இந்த வயசுலயும் பிஸ்னஸ்னு ஓயாம ஓடிட்டே இருக்காரே என்று வெங்கடேசன் சொல்லவும் தீரன் ஆமாம் என்று தலையாட்டினான். சரிங்க அங்கிள், நான் கிளம்புறேன் என்று சொல்லி தீரன் அங்கிருந்து கிளம்ப எத்தனிக்க, ஒரு நிமிஷம், தாத்தா உங்களுக்கு ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருந்தாரு, அதை பத்தி எதுவும் பேசினாரா என்று கேட்க தீரன், அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லையா அங்கிள் என்றான். தியாவின் காதில் பெண் என்று ஏதோ கேட்கவும் வெங்கடேசனை ஆர்வமாக தியா பார்க்க அவளை கவனித்து விட்டான் தீரன். சரி நானே சொல்றேன், அந்த பொண்ணு பிசினஸ்மேன் ரவிவர்மா இருக்காருல்ல, அதான் அந்த அதிதி இன்ஃபோடெக் சிஇஓ என்று கேட்க, ஆமாம் என்று தீரன் சொல்ல, அவரோட ஒன் அண்ட் ஒன்லி டாக்டர் அதிதி வர்மா, பார்க்க லட்சணமா இருப்பாங்க, பெரிய இடம், தாத்தாவும் ஓகே சொல்லிட்டாரு, நீங்க பொண்ணை பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா உடனே பேசி முடிச்சிடலாம் என்று வெங்கடேசன் சொல்லி கொண்டிருக்க அதை கேட்ட தியாவின் முகம் மாறியது. அங்கிள் இப்ப இதெல்லாம் வேணாம் என்று தீரன் மறுக்க வெங்கடேசன் தீரனை கன்வின்ஸ் செய்து கொண்டிருந்தார். என்ன கல்யாணமா, யாருக்கு என்று அருகில் இருக்கும் சரவணனிடம் தியா கேட்க, இது என்ன கேள்வி, தீரன் சாருக்கு தான், கல்யாண வயசே தாண்ட போகுது, நல்ல பொண்ணா அமைஞ்சா பாஸுக்கு பேசி முடிச்சிட வேண்டியதுதான்
அவரும் எவ்வளோ நாள் தான் தனியாவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாரு என்று சொல்லவும், தீரன் எங்க தனியா இருக்காரு, நான் தான் இருக்கேல்ல என்று தியா கேட்க, சரிதான், நீயும் பாஸ்க்கு வரப்போற மனைவியும் ஒன்னாயிட முடியுமா என்று சரவணன் கேட்க, ஓ என்றாள். ஆமா, அவருக்குன்னு ஒருத்தவங்க வந்துட்டா அவங்க தீரன் சாரை பார்த்துப்பாங்கன்னு தாத்தா சொல்லிட்டே இருப்பாரு என்றான் சரவணன். அப்போ தீரனுக்கு கல்யாணம் ஆயிட்டா என் கூட சரியா பேச மாட்டான்ல, அவ ரூம்லலாம் தங்க முடியாதே என்று நினைத்தவள் வெங்கடேசனை பார்த்து, இந்த ஆளை யார் இப்ப பொண்ணு பார்க்க சொன்னா என்று தியா முணுமுணுத்து கொண்டிருக்க அவளை கவனித்து விட்டான் தீரன். முதலில் இதெல்லாம் வேண்டாம் என்று தடுத்தவன் இப்பொழுது தியாவின் பொசசிவ்னஸை கிளப்பி விட்டு பார்க்கலாம் என்று நினைத்தான். ஓகே அங்கிள், ஒரு நாள் மீட் பண்ணி பேசி பார்க்குறேன் என்று தீரன் சொல்லவும், என்ன மீட் பண்ண போறானா என்று சொல்லிக்கொண்ட தியா தீரனை பார்த்து முறைக்க தீரன் அவளை கவனிக்காமல் இல்லை. தியாவின் கண்களில் தெரிந்த பொறாமையை பார்த்த தீரனுக்கு சந்தோஷமாக இருந்தது. சரிங்க அங்கிள், நீங்க என்னன்னு பேசிட்டு சொல்லுங்க என்றதும் வெங்கடேசன், இப்ப இது போதும், அந்த பொண்ணை ஒரு முறை பார்த்தாலே உங்களுக்கு பிடிச்சிரும், சீக்கிரம் கல்யாணத்தை பேசி முடிச்சிடலாம் என்றார். சரிங்க அங்கிள், பார்க்கலாம், நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு தீரன் அங்கிருந்து கிளம்பினான். தியா வெங்கடேசனை பார்த்து முறைத்தவள், உனக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா என்று கேட்க, ஏமா நீ யாரு என்று வெங்கடேசன் கேட்கவும், நான் யாரா வேணா இருந்துட்டு போறேன், உனக்கு என்ன, அளப்பாரு என்று திட்டிவிட்டு அங்கிருந்து தியா செல்லவும், இந்த பொண்ணு என்ன லூசா என்று வெங்கடேசன் கேட்டுக்கொண்டிருக்க அவர்களை கிராஸ் பண்ணி வந்த லெஃப்ட், ஆமா சார், எப்படி கண்டுபிடிச்சிங்க என்று கேட்டான். நீ யாரா என்று வெங்கடேசன் கேட்கவும் அங்கு வந்த டேவிட், இவனும் லூசுதான் என்று சொல்லிவிட்டு லெஃப்டின் கையை பிடித்து இழுத்து கொண்டு சென்றான். தீரன் காரில் ஏறிய தியா கோபமாக உட்கார்ந்திருக்கவும் அவளை திரும்பி பார்த்தவன், என்ன என்று கேட்க, என்ன என்று அவளும் கேட்டாள். இல்லை, ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது என்று சொன்னவன் காரை ஓட்டி கொண்டிருக்க சற்று நேரம் அமைதியாக இருந்தவள் பேச ஆரம்பித்தாள். ஆமா, நிஜமாவே நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா என்று தியா கேட்க, ஏன் பண்ணிக்க கூடாதா என்றான் தீரன். அப்படியெல்லாம் இல்லை, உங்க இஷ்டம் என்று சொன்ன தியா, தீரனுக்கு கல்யாணம் ஆனா வர்ற பொண்ணு நம்மளை வெளியே தள்ளிடுவாளே, அப்புறம் தீரன் கூட நம்மளால பேச முடியாதே, ஐயோ கடவுளே, இந்த தீரனுக்கு கல்யாணமே ஆகக்கூடாது என்று வேண்டிக் கொண்டாள் தியா. ஆபீஸுக்கு செல்லும் வழியில் 2-3 கார்கள் வழியை மறைத்து கொள்ள தியா அதிர்ந்து போய் தீரனை பார்த்தாள். தீரன் அவர்களை பார்த்தவன், அடே எனக்கு இப்போ ஃபைட் பண்ற மூடு இல்லடா என்றவன் ஸ்டேரிங்கை திருப்பி காரை நிறுத்தவும் பின்னால் வந்த சரவணன் காரும் நின்றது. சரவணன் தீரனின் எண்ணிற்கு அழைத்தவன், பாஸ் வந்திருக்கோங்க என்று ஏதோ சொல்ல வர, தெரியும், கெட் ரெடி என்று சொல்லி தனது காரில் இருக்கும் துப்பாக்கியை எடுத்தான் தீரன். அதை பார்த்த தியா, ஐயோ என்ன தீரா, திரும்பவும் ஃபைட்டா என்று கேட்க, ஆமாம் என்று தலையாட்டினான் தீரன். ஜீப்பில் இருந்தவர்கள் கன்னை எடுத்து படபடவென்று தீரனின் காரை நோக்கி சுட ஆரம்பித்தனர். தீரன் தியாவின் தலையை பிடித்து அழுத்தி காருக்குள் ஒளிந்தவாறு படுத்து கொள்ள சொல்லவும் அவள் அப்படியே காருக்குள் படுத்து விட்டாள். தனது கோட் மற்றும் ஷர்ட் பட்டனை அட்ஜஸ்ட் செய்து கொண்ட தீரன் காரிலிருந்து இறங்க அதற்குள் சரவணன் காட்சுடன் வந்து சேர்ந்து கொண்டான். காரை குறுக்காக நிறுத்தி அதன் பின்னால் ஒளிந்து கொண்டவர்கள் அவர்களை நோக்கி சுட ஆரம்பிக்க அதை பார்த்த லெஃப்ட் மற்றும் டேவிட் அதிர்ந்து போயினர். என்னென்ன நடக்குதுங்க, திடீர்னு கன் எடுத்து சுட ஆரம்பிச்சிட்டாங்க என்று லெஃப்ட் கேட்கவும், எனக்கு என்னடா தெரியும் என்றவன் தனக்கு கொடுத்திருந்த கன்னையும் கையில் எடுத்துக்கொண்டான். சரவணனும் 2 காட்ஸும் எதிராளியை சுட்டுக்கொண்டே முன்னேற தீரனும் ஷூட் செய்து கொண்டே வந்தான். எதிராளியில் பாதி பேர் காயமடைந்து விட மற்றவர்கள் தீரனும் அவன் ஆட்களும் நெருங்கி வருவதை பார்த்து அங்கிருந்து தப்பித்து ஓடினர். சரவணன் தீரனிடம் வந்தவன், பாஸ் உங்களுக்கு ஒன்றும் இல்லையே என்று கேட்க, ஒன்றுமில்லை என்று தலையாட்டியவன் தன் கையில் இருந்த கன்னை சரவணனிடம் கொடுத்தான். தியாவும் அங்கு இறங்கி வர நடப்பவற்றை பார்த்து பயத்தில் விழித்து கொண்டிருந்தாள். சற்று நேரத்தில் வேறொரு கார் வர, பாஸ் வாங்க போலாம் என்று சொல்லி அதில் ஏறி எல்லோரும் ஆபீஸிற்கு கிளம்பினர். தியா தீரனை பார்த்தவள், உனக்கு ஒன்றும் இல்லையே தீரா என்று கேட்க, எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது என்று புன்னகைத்தான். தீரா, நான் ஒன்று கேட்டா தப்பா நினச்சிக்க மாட்டியே என்று தியா கேட்கவும், சொல்லு என்றான் தீரன். இல்லை, தினம் தினம் யாரு எந்த பக்கம் இருந்து வராங்கன்னு யோசிச்சுட்டே இப்படி சண்டை போட்டுக்கிட்டு எப்போ என்ன நடக்கும்னு தெரியாம பயந்துட்டு எத்தனை நாள் தான் நீ இப்படி இருக்க போற என்று தியா கேட்க, அதுக்கு நான் என்ன பண்றது, நானா போய் அவங்க கிட்ட சண்டைக்கு போய் நிற்கிறேன்.
அவங்களா வர்றாங்க, நான் பதிலடி கொடுக்குறேன், அவ்வளவுதான் என்றான் தீரன். வாழ்க்கன்னா வாழ்றதுக்கு தானே தீரா, நீ இப்படி எத்தனை நாள் ஓடிக்கிட்டே இருப்ப என்று தியா கேட்க அவள் வார்த்தைகள் தீரனுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. ஏன், உனக்கு என் கூட இருக்க பயமா இருக்கா என்று தீரன் கேட்கவும் தியா பதில் சொல்லாமல் அமைதியாக இருக்க, உனக்கு அவ்வளோ பயமா இருந்தா நீ இங்கிருந்து கிளம்பலாம் என்று சொன்ன தீரன் அதற்கு மேல் அவளிடம் எதுவும் பேசவில்லை. ஆபீஸிற்கு சென்ற தீரனுக்கு தியா கேட்ட கேள்வியால் வேலையே ஓடவில்லை. தியாவிற்கு தன்னுடைய இந்த வாழ்க்கை பிடிக்காமல் எங்கே தன்னை விட்டு சென்று விடுவாளோ என்று யோசித்தவனுக்கு தன்மேல்தான் கோபம் வந்தது. அன்று முழுவதும் தியாவுடன் சரியாக பேசாமல் தீரன் அவளை தவிர்த்தான். ஆனால் தியாவோ வழியே சென்று பேச்சு கொடுக்க தீரன் முகம் கொடுத்து கூட பேசவில்லை. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த அத்தியாயத்தில் மீட் பண்ணலாம். டாடா.